நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வேதனை, ஒரு பாடு, ஒரு ப்ராப்ளம், ஒரு கடன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நெருக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன் எனக்கு ப்ராப்ளம்? ஏன் எனக்கு இவ்வளவு பேர்? நான் தேவனோடு இருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் துதிக்கிறேன். தேவன் ஏன் எனக்கு இதை அனுப்பியிருக்கிறார்? பிரச்சனை வரும்போது கேள்வியை மாத்திரம் சோர்ந்து போகிறோம். ஆனா இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஜீவன் போகிற பிரச்சனை, அக்கினிக்கு இரையாக்கணும். யார் இந்த பொற்சலை பணிந்து வணங்காமல் இருக்கிறார்களோ அக்கினிக்கு இரையாகணும்னு சொல்லியாச்சு. அவங்க சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் கூப்பிட்டு வராங்க. யூதரில் சிலர், நீர் பாபிலோன் மாகாணத்தை விசாரிக்கும்படிக்கு நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நீர் ஏற்படுத்தின சிலையை வணங்கவில்லை அப்படி சொன்ன நியாயம் விசாரிக்கிற ராஜா மேல கூப்பிட்டு வராங்க. அப்படியாப்பா சொல்லுங்க. ஆமா, இதை பத்தி புத்தகம் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற. இப்ப என்ன பண்ணுங்க? ராஜாவை கடுங்கோபமாக்கினாங்க. நீங்க பண்ண சத்ருவை நீங்க கடுங்கோபமாகணும். எது வந்தாலும் நான் வணங்க மாட்டேங்க. அந்நிய தேவர்களை நான் வணங்குவதில்லை, தாழ விழுவதில்லை, பணிவதில்லை. பிரச்சனை வந்தாலும் தேவனை தான் துதிப்பேன், போராட்டம் வந்தாலும் தேவனை தான் துதிப்பேன். நான் தேவனுக்கு விரோதமாக பேச மாட்டேன். ஆமே, தேவன் அவர் சொல்றாரு, சொல்லி பாருங்க. பிரச்சனை போது நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் பேசிடுவோம். ஐயோ ஆண்டவரே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஜப வேலைகள், 3 ஜப வேலைகள்ல மேல ஒன்னா போய் ஜபம் பண்ற ஆளுங்க. ஆண்டவர் சொப்பனங்களை வெளிப்படுத்தின போது, ராஜா வெளிப்படுத்தின போது அந்த சொப்பனத்தினை மறைபொருளையும் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க தெரியுமா? வேல்வீட்டு அறையில போய் எல்லா விஷயத்தையும் கேட்கிறாங்க. ஆண்டவர் ஜபத்தில் தரித்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவங்க கேட்டுக்கலாம், ஆண்டவரே இப்படி நாங்க உங்களுக்கு ஜபத்துக்கு வரோம், 3 ஜபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், எல்லா வேலையும் நாங்க செய்யறோம், எனக்கு ஏன் ஜீவன் போக நீங்க ஏற்படுத்துறீங்க? அப்படி கேட்டுக்கலாம். தேவரே, நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன், வல்லவர் அப்படி சொல்றாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் கட்டளை அக்னி சூளைக்கு உங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்குவது இல்லை, இந்த பிரச்சனையை மேற்கொண்டது என்று சொல்லுவது இல்லை. ஆமே. இப்ப என்னன்னா, பிரச்சனை வரும்போது நம்முடைய பேச்சை மாறுது, நம்முடைய செயல்களை மாறுது. நான் சொல்றேன், பிரச்சனை வரும்போதுதான் நீங்கள் உறுதியா நிற்க வேண்டும். ஆமே. ப்ராப்ளம்ஸ் வரும்போது உறுதியா நிற்கணும். ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம்? ஏன் எனக்கு இந்த வியாதி? அதை விட நான் தேவனில் உறுதியா கருத்து. அப்ப ராஜாவை சத்துருவை கடுங்கமாகணும். என்ன என்கிட்ட ஆடிட்டுக்கிறேன், என்னிடத்தில் உன் வேலை செல்லாது, வெளியே போய் நீங்க நிக்க உங்களுக்கு ஆண்டவர் இறங்குவார்.